எல்லாருக்குமே பூ வாங்கினா மாலை கட்டணும்னு ஒரு ஆசை வரும். ஆனால் அது இன்னும் பெரிய ட்ரிக்கு மாதிரி இருக்கும், கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக கட்டலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நம்ம ஒரு முழம் கட்டுறோன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் நம்ம ஒரு முழத்துக்கான நூலை விட்டுடலாம். இப்படி நம்ம ஆள்காட்டி வரல நூலை இழுத்து பிடிச்சிட்டு எப்பயுமே நம்ம பூ கட்டுவோம்ல அது மாதிரி வச்சு நம்ம பூ ஒரு வாட்டி பூ கட்டிடலாம். கட்டிட்டு அதை நம்ம வந்து அப்படியே திருப்பிக்கணும். இப்போ திருப்பிட்டு ஒரு பூவை எடுத்து நம்ம நூலை வந்து ஆள்காட்டி விரலில் பிடிச்சிருக்கோம்ல அதுக்கு நேராக அந்த பூவை நம்ம அங்கே வச்சுட்டு இப்படி இதே மாதிரி சுற்றி அடியில் கொண்டு வந்துடணும். அந்த பூவுக்கு அடியில் இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை ரெடி ஆகிடும். இந்த நூலை மட்டும் நம்ம விடக்கூடாது, கெட்டிமாக இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த நூலுக்கு மேலே இந்த காம்பு கரெக்டாக வர மாதிரி வச்சு இப்படி சுற்றி அந்த காம்புக்கு நடுவில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த காம்பு வந்துடுச்சா? இந்த காம்பு இப்போ நம்ம இந்த பூவுக்கு மேலேயே ஒரு பூவை வச்சுட்டு இந்த நூலை எடுத்துகிட்டு போயிட்டு அடி வழியாக கொண்டு வந்து 2 காம்புக்கும் நடுவில் இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை ரெடி ஆகிடும். ரொம்ப பெரிய ட்ரிக்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி கட்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். நெருக்கமாக யாருக்கெல்லாம் கட்டி மல்லிப்பூ வைக்கணும்னு ஆசை இருக்கோ அதுக்கு நீங்கள் இப்படி கட்டி வச்சிட்டிங்கனாவே இப்படி இதை எப்படி கட்டினேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம மாலை ஸ்டேஜில் தான் நம்ம இதை கட்டி நம்ம வந்து தலையில் வச்சுட்டு போவோம். அப்படியே பந்து மாதிரி இருக்கும். இப்போ நான் பூத்துடுச்சு அதனால் இப்படியே கட்டினேன். பூக்கிறதுக்கு முன்னாடி கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு பூத்து கட்டினனால கொஞ்சம் அது வந்து அதுவே எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது. பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டினோன்னா ரொம்ப 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 ஈஸியாக வரும். நான் அதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே அதை நம்ம கட்டலாம். கொஞ்சம் அப்படியே மேலே பிடிச்சிட்டே இப்படி கட்டிகிட்டே வந்தோன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சாமிக்கெலாம் மாலை போட போகிறோம், எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெளிலலாம் போய் வாங்குகிறோம் மாலை, அப்படிலாம் இல்லை, இங்கேயே வாங்கி கூட நீங்கள் கட்டிக்கலாம். நமக்கு மாலை கட்ட தெரியல நம்ம ஃபீல் பண்ண வேணாம், இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் கட்டிட்டேன், அவ்வளோதான், சின்னதாக போதும் அப்படின்னு கட்டியாச்சு. இப்போ கட்டிட்ட பிறகு இதை எப்படி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடும் நூல் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு இந்த காம்பில் வச்சு இறுக்கமாக முடிச்சு போட்டுடணும். இதுலேருந்து ஒரு பூ கீழே விழுந்தாலும் அளவுதான், நம்ம கட்டினதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக முடி போடும்போது மட்டும் இந்த காம்பை நல்லா இறுக்கமாக போட்டுட்டு நீங்கள் முடி போட்டிங்கன்னா அளவுதான். சூப்பராக நம்ம வந்து மாலை கட்டினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். மாலை ஸ்டைலில் பூ கட்டியாச்சு. இனிமேல் தலையில் வைக்க வேண்டியதான்.